குடியரசுத் தலைவருக்கும் ஒரு குட்டு வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். அந்த அளவில் மிக அற்புதமாக யோசித்து, மிக அற்புதமான வார்த்தைகளோடு, எதிர்காலம் இனிமேல் ஒன்றியத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் நியமிக்கின்ற ஆளுநர்கள் அல்லது அவர்கள் நியமிக்கின்ற குடியரசுத் தலைவரை தவறான வழிக்கு செல்ல விடாத மாதிரியான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. எந்த கட்சி வேண்டுமானாலும் ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரட்டும், ஆனால் ஆளுநர்கள் மூலமாக மாநிலங்களில் குழப்பங்களை உருவாக்குவது, மாநில மக்கள் நலனுக்கு எதிராக அவர்கள் திட்டங்களை செயல்படுத்துவது, அவர்கள் கொள்கைகளை திணிப்பது, அவர்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்றாற்போல் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவது என்பது இனிமேல் நடக்காது. ஆளுநரின் தவறான முடிவுகளுக்கு குடியரசுத் தலைவர் உடந்தையாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய தீர்ப்பு சுட்டிக்காட்டி இருக்கிறது என்றால் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. நம்முடைய இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்கின்ற பிரகடனம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே போன்ற சந்தோஷத்தை, அதைவிட அதிகமான சந்தோஷத்தை இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. காரணம், அன்றைக்கு நம்மை ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள், இன்றைக்கு இந்தியர்களால் ஆளப்பட்டும் இந்தியர்கள் பலரும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறோம். இந்திய மக்களுக்கு எதிராக ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.